Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. என் தாய் மாமா என்னை வளர்த்தார். என்னோட தாய் மாமா தான் என்ன வளர்த்தாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? My maternal uncle brought me up. My maternal uncle brought me up. Maternal uncle na என்னோட தாய் மாமான்னு அர்த்தம். My maternal uncle brought me up. Next sentence. நான் பெங்களூரில் பிறந்து வளர்ந்தேன். நான் பெங்களூர்ல தான் பிறந்து அங்கே தான் வளர்ந்தேன்றதை எப்படி சொல்லலாம்? I was born and brought up in Bangalore. நான் பெங்களூர்ல தான் பிறந்து அங்கே வளர்ந்தேன்னு அர்த்தம். I was born and brought up in Bangalore. Next one. கனவுகளை நனவாக்குவேன். என்னோட கனவு எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன். என் கனவு எல்லாத்தையும் நான் நனவாக்குவேன்றதை எப்படி சொல்லலாம்? I will materialize the dreams. I will materialize the dreams. அப்படின்னா கண்டிப்பா என்னோட கனவெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு அர்த்தம். I will materialize the dreams. Next sentence. உங்கள் முகம் யாரையோ நினைவூட்டுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்வீங்க இல்லையா, உங்களை பார்த்தா யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு, என்னோட ரிலேட்டிவ்ல யாரோட ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இல்லையா, அதான் உங்களுடைய முகம் எனக்கு யாரையோ ஞாபகப்படுத்திட்டே இருக்குன்றதா அர்த்தம். அதே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Your face reminds me of someone. Your face reminds me of someone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் தவறாக நினைக்கவில்லை. நான் தவறா நினைச்சுக்கல, நான் தப்பா உங்களை நினைச்சுக்கலன்றதை எப்படி சொல்லலாம்? I don't get me wrong. நான் உங்களை தப்பா நினைச்சுக்கல, நான் தவறா எதுவும் நினைச்சுக்கலன்றது அர்த்தம். I don't get me wrong. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்னும் நேரம் இருக்கிறது, ஏதாவது செய்யுங்கள். இன்னும் டைம் இருக்கு, நீங்க ஏதாவது செய்யலான்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? There is still time, do something. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்க ஏதாவது செய்யணும்னா செஞ்சுக்கோங்கன்னு சொல்வீங்க இல்லையா, இன்னும் டைம் இருக்கு. There is still time, do something. நீங்க ஏதாவது செஞ்சுக்கோங்க, do something. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு ஆட்சேபனை இல்லை சொல்வீங்க இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். எனக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் என்ன சுற்றி பார்க்கிறீர்கள். நீங்கள் என்ன சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்கன்றதை நம்ம எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட். என்ன நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா, வாட் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உன்னை இறக்கி விடுகிறேன். யாரையோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறீங்க, நான் உன்னை ட்ரா பண்ணிடுறேன், ஆன் த வேல தானே இருக்கு உங்கள் வீடு, நான் உன்னை ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்வீங்க இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? லெட் மீ ட்ராப் யூ. நான் உங்களை ட்ரா பண்ணிடுறேன், நான் உன்னை இறக்கி விடுறேன்னு அர்த்தம். லெட் மீ ட்ராப் யூ. நெக்ஸ்ட் ஒன். நான் உன்னை கிண்டல் செய்யவில்லை. நான் உங்களை கிண்டல் பண்ணலன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் டாண்டிங் யூ. நான் உங்களை எதுவும் கிண்டல் பண்ணலன்னு அர்த்தம். ஐ எம் நாட் டாண்டிங் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாளை எனக்கு விடுமுறை. நாளைக்கு எனக்கு ஹாலிடேன்றதை எப்படி சொல்லலாம்? டுமாரோ இஸ் மை டே ஆஃப். டே ஆஃப்னா ஹாலிடே, லீவ்னு அர்த்தம். டுமாரோ இஸ் மை டே ஆஃப். நெக்ஸ்ட் ஒன். நான் ஒரு நாள் விடுப்பு எடுக்கலாமா. நான் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாமான்றதை எப்படி சொல்லலாம்? கேன் ஐ டேக் அ டே ஆஃப். கேன் ஐ டேக் அ டே ஆஃப். நெக்ஸ்ட் ஒன். இது எல்லாம் ஒரு புரளி. அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஆல் அ ஹோக்ஸ். இட் இஸ் ஆல் அ ஹோக்ஸ். அப்படின்னா ஒரு உண்மை இல்லாத விஷயத்தை மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ப வைப்போம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு பேர் தான் ஹோக்ஸ், புரளி, ரூமர்னு அர்த்தம். இட் இஸ் ஆல் அ ஹோக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தீர்களா. நீங்கள் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா, நாங்கள் என்ன பேசுகிறோன்றதை ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா நம்ம கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Were you eavesdropping. eavesdroppingனா ஒட்டு கேட்கறதுன்னு அர்த்தம். Were you eavesdropping. நீங்கள் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களான்னு அர்த்தம். Were you eavesdropping. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.